ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கேள்வி, நீ என்ன பண்ணிக்கொண்டு இருந்தாய் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நம்ம என்னென்ன பதில் சொல்லலான்றதை பார்ப்போம். நீ என்ன பண்ணிக்கொண்டு இருந்தாய், பேச்சு வழக்கம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, தும் கியா கர் ரஹா தா. அதே ஒரு கேர்ள்கிட்ட பார்த்து நம்ம கேட்டோம்னா தும் கியா கர் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நான் படித்து கொண்டு இருந்தேன், மைன் பட் ரஹா தா. அதே ஒரு கேர்ள் பதில் சொன்னாங்கன்னா மைன் பட் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நான் தேர்வுக்கு படித்து கொண்டிருந்தேன். படித்து கொண்டிருந்தேன்னா மைன் பட் ரஹா தா. நான் தேர்வுக்கு படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னா மைன் பரீட்சா கேலியே அப்படின்னு நடுவில் ஒன்றை சேர்த்துட்டு தேர்வுக்கு அப்படின்னா பரீட்சா கேலியே பட் ரஹா தா, அதே தான் அப்படியே போட்டுரும். அதே ஒரு கேர்ள் பதில் சொல்லணும்னா மைன் பரீட்சா கேலியே பட் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நான் போய்கொண்டு இருந்தேன், மைன் ஜா ரஹா தா. அதே ஒரு கேர்ள் பதில் சொன்னாங்கன்னா மைன் ஜா ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்னை அழைத்த போது நான் ஊருக்கு போய்கொண்டிருந்தேன். இது கொஞ்சம் பெரிய வாக்கியம். நான் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம். மைன் சஹர் ஜா ரஹா தா அப்படின்னு சொல்லலாம். மைன் ஆபீஸ் ஜா ரஹா தா அப்படின்னா ஆபீஸ்க்கு போய்கொண்டிருந்தேன்னு சொல்லலாம். நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மைன் கர் ஜா ரஹா தா அப்படின்னு சொல்லலாம். அவள் சுருக்கமாக சொல்கிறது. இது கொஞ்சம் பெருசு. நீங்கள் என்னை அழைத்த போது நான் ஊருக்கு போய்கொண்டிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருந்தேன், நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த வேடை மட்டும் மாற்றலாம் சஹருக்கு பதிலாக. அப்போ நீங்கள் என்னை அழைத்த போது தபி தும்னே முஜே புலாயா அப்படின்னு சொல்லலாம். தும்னே முஜா புலாயா சமய அப்படின்னு சொல்லலாம். புலாயாக்கு அடுத்து சமய அப்படின்னு சேர்க்கலாம். இல்லை தும்னேக்கு முன்னாடி தபின் அப்படின்னு சேர்க்கலாம். ரெண்டும் ஒன்று தான். தபி தும்னே முஜே புலாயா மைன் சஹர் ஜா ரஹா தா. அந்த சஹருக்கு பதிலாக நான் ஆபீஸ் போய்கொண்டிருந்தேன்னா மைன் ஆபீஸ் ஜா ரஹா தா அப்படின்னு சொல்லலாம். நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மைன் கர் ஜா ரஹா தா. அதுவே கேர்ள் சொன்னாங்கன்னா ரஹி தி அப்படின்னு சொல்லணும். தபி தும்னே முஜே புலாயா மைன் சஹர் ஜா ரஹி தி. நான் எழுதி கொண்டு இருந்தேன், மைன் லிக் ரஹா தா. அதுவே கேர்ள் பதில் சொன்னாங்கன்னா மைன் லிக் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நான் வீட்டு பாடம் எழுதி கொண்டு இருந்தேன், மைன் ஹோம்ஒர்க் லிக் ரஹா தா. அது ஹோம்ஒர்க் அப்படின்னு நம்ம ஹோம்ஒர்க்னே சொல்லலாம். அதை கர்கா பாட் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு பாடம் சொல்லலாம். இல்லை ஹோம்ஒர்க்னே சொல்லலாம். மைன் ஹோம்ஒர்க் லிக் ரஹி தி அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேர்ள் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பதில் நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன், மைன் காம் கர் ரஹா தா. காம்னா வேலை. நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன், மைன் காம் கர் ரஹா தா. அதே ஒரு கேர்ள் பதில் சொன்னாங்கன்னா மைன் காம் கர் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நான் வீட்டு வேலை செய்து கொண்டு இருந்தேன், மைன் கிருக காரியகர் ரஹா தா. கிருக காரியனா வீட்டு வேலை, செய்து கொண்டிருந்தேன் கர் ரஹா தா. அதே ஒரு கேர்ள் பதில் சொல்லணும்னா மைன் கிருக காரியகர் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். அதே நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மைன் சாஃப்கர் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். அதே ஆனா சொன்னால் ரஹா தா அப்படின்னு. நான் சுற்றி கொண்டு இருந்தேன், மைன் கூம் ரஹா தா. நான் சுற்றி கொண்டு இருந்தேன், மைன் கூம் ரஹா தா. அதையே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா மைன் கூம் ரஹி தி. நான் முகவரி தெரியாமல் சுற்றி கொண்டு இருந்தேன், மைன் பதா ஜானே பினா. இந்த பினானா இல்லாமல் தெரியாமல் நம்ம ஏற்கனவே வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். பதானா முகவரி, அட்ரஸ். நான் அட்ரஸ் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. மைன் பதா ஜானே பினா கூம் ரஹா தா. நான் முகவரி தெரியாமல் சுற்றி கொண்டு இருந்தேன். அதே ஒரு கேர்ள் பதில் சொன்னாங்கன்னா மைன் பதா ஜானே பினா கூம் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.